தலைக்கேறும் போதை, தலை தூக்கும் கத்தி கலாச்சாரம். வடமாநில இளைஞர் குடும்பத்தோடு கொலை. மூன்று பேர் கொலை நடந்தது எப்படி? போலீஸ் விசாரணையில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல்கள். திருத்தணி அருகே கஞ்சா போதை சிறுவர்களால் வடமாநில இளைஞர் ஒருவர் வெட்டி சிதைக்கப்பட்ட கொலைவெறி ஆட்டத்தின் அதிர்ச்சியே இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் மற்றொரு வடமாநில இளைஞர் ஒருவர் அடையாறு பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் சாலையோரமாக வீசப்பட்டிருக்கும் கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னை அடையார் இந்திரா நகரில் 1வது அவென்யூ சாலையில் உள்ள பிரபல இருசக்கர வாகன ஷோரூம் அருகே கடந்த 26ஆம் தேதி சாக்கு மூட்டையில் இருந்து ரத்தம் வழிந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்கள் போலீசுக்கு தகவல் சொல்ல, தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது சுமார் 35 வயது மதிக்கத்தக்க வடமாநில இளைஞர் ஒருவர் தலை மற்றும் முகத்தில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து போலீசார் கொலையுண்ட இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் 5 தனிப்படைகள் அமைத்து இளைஞரை கொலை செய்து சாக்கு மூட்டையில் வீசி சென்ற நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தனிப்படை போலீசார் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் 2 இளைஞர்கள் பைக்கில் சாக்கு மூட்டையை கொண்டு வந்து வீசிவிட்டு செல்வது பதிவாகி இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அது மட்டுமின்றி போலீசார் கொலை செய்யப்பட்ட இளைஞர் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பேப்பரில் குறித்து வைத்திருந்த சில செல்போன் எண்களை தொடர்பு கொண்ட போது அதில் ஒரு எண் அடையாறில் உள்ள தனியார் செக்யூரிட்டி அலுவலகம் என்பது தெரியவந்தது. பின்னர் போலீசார் அங்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டதில் கொலையுண்ட இளைஞர் பீகாரைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் என்பதும், இவர் தன் மனைவியுடன் வந்து காவலாளி வேலை கேட்டதும் அதற்கு செக்யூரிட்டி நிறுவனம் தற்போது வேலை காலி இல்லை, அப்படி தேவைப்பட்டால் அடைப்பதாக கூறி அனுப்பி வைத்தது விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றில் காவலாளியாக வேலைக்கு சேர்வதற்கு தன் மனைவியுடன் அங்கேயே தங்கியிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பீகார் இளைஞரின் நெருங்கிய நண்பர் உட்பட 7 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் பீகார் இளைஞரின் மனைவி குழந்தையும் காணவில்லை என்பது தெரியவந்தது. பிடிப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் மனைவி குழந்தையையும் கொன்றுவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மனைவி மற்றும் குழந்தையின் சடலத்தை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். அடையாறு கெனால் ரோடு, கூவம் ஆற்றுக்கரையோரம், பெருங்குடி குப்பை கிடங்கு உள்ளிட்ட பகுதிகளிலும் அடையாறு முகத்துவாரம் பகுதிகளில் போலீசார் தீவிரமாக தேடினர். அதில் அடையாறு மத்திய கைலாஷ் பகுதி ஆற்றங்கரையோரமாக குழந்தை உடல் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக பீகாரை சேர்ந்த சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத், தாகூர், பிரகாஷ் உள்ளிட்ட 5 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் மேலும் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனவரி 21 சென்னைக்கு வேலை தேடி வந்தவர் அந்த பீகார் இளைஞர் மனைவி மற்றும் 2 வயது மகனோடு வந்தார். 22ஆம் தேதி கிருஷ்ணபிரசாத் என்பவர் மூலமாக தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் வேலை கேட்டு சென்றனர். ஆதார் உள்ளிட்டவற்றை வாங்கி வைத்துக் கொண்டு அழைப்பதாக தெரிவித்தனர். தெரிந்தவர் வீட்டிலேயே தங்கிய நிலையில் 23ஆம் தேதி ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்றாக வேலை பார்த்த சிக்கந்தர் என்பவரிடம் வேலை கேட்ட பொழுது வேலை வாங்கி தருவதாக பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வரவழைத்து தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. 24ஆம் தேதி வேதியியல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தின்
சிக்கந்தர் அறையில் தங்கியிருந்த நிலையில் நண்பர்களான நரேந்திரகுமார், ரவீந்திரநாத், பிரகாஷ் ஆகியோரை வரவழைத்து மது அருந்தியதாக தெரிகிறது. நள்ளிரவு கடந்த நிலையில் பீகார் இளைஞரின் மனைவியிடம் அவர்கள் தவறாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. அப்பொழுது பீகார் இளைஞர் சிக்கந்தரை தாக்கியதாகவும், நண்பர்களோடு சேர்ந்து தாக்கும்போது அவரது மனைவி தாக்க முற்பட்டு அடித்ததாகவும், ஆத்திரமுற்றவர்கள் இரும்பு பொருளால் அடித்தும் அதேபோல அந்த பெண்ணை அடித்து கீழே விழுந்து மயக்கமுற்றவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சத்தம் கேட்டு அழுது கொண்டிருந்த 2 வயது குழந்தை கண்முன்னே இவை அனைத்தும் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. குழந்தை சத்தம் போடவே இவனை விட்டால் மாட்டிக்கொள்வோம் என கால்களை பிடித்து குழந்தையை தரையில் அடித்தே கொன்றதாக கூறப்படுகிறது. போதையில் தூங்கிய கும்பல் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எழுந்து பார்த்தபோது ரத்தம் வெளியேறி மூவரும் சடலமாக கிடந்தது தெரிந்தது. மேலும் இருவரை வரவழைத்து சாக்கு மூட்டையில் சடலங்களை கட்டி 25ஆம் தேதி நள்ளிரவு வெவ்வேறு இடங்களில் வீச திட்டமிட்டு எடுத்து சென்றிருக்கின்றனர். முதலில் பெண்ணின் சடலத்தை தரமணி மாடர்ன் பிரெட் கம்பெனி அருகே உள்ள குப்பை தொட்டியில் வீசியுள்ளனர். பின்னர் குழந்தையின் சடலத்தை மத்திய கைலாஷ் கெனால் பகுதியில் வீசியுள்ளனர். அதன் பிறகு அதிகாலை இளைஞரின் சடலத்தை அடையாறு முகத்துவாரம் எடுத்து செல்லும் போது இந்திரா நகர் முதல் தெருவில் விழுந்துள்ளது. ஆள் நடமாட்டம் இருந்ததால் மீண்டும் மூட்டையை தூக்காமல் சென்றுள்ளனர். அதன் மூலமாக அனைவரும் சிக்கிக் கொண்டனர். 2 சடலங்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் தரமணியில் குப்பை தொட்டியில் வீசப்பட்டது. குப்பை லாரி மூலமாக பெருங்குடி குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டதால் அங்கு தொடர்ந்து சடலத்தை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கொலை நடந்த தடயமே தெரியாமல் அழித்த கொலையாளிகள் அடையார் பகுதியில் சாக்கு மூட்டையில் கிடந்த கௌரவ்குமாரின் உடலை வீசி சென்ற நபர்களின் இருசக்கர வாகன பதிவு எண்ணை வைத்து அந்த இருசக்கர வாகனம் எங்கிருந்து வந்தது என தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் காண்பித்துள்ளது. அப்போது கொலை நடந்தது பற்றி எதுவுமே தெரியாதது போல் கொலையாளிகளில் ஒருவரான சிக்கந்தர் செக்யூரிட்டி வேலை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொலை நடந்த இடத்தில் எந்த ஒரு தடயமுமே இல்லாமல் கொலையாளிகள் அழித்து இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில் வேதியியல் டிபார்ட்மெண்ட் லேபில் இருந்து கெமிக்கலை எடுத்து வந்து கொலை நடந்த இடத்தில் ஊற்றி தடயமே தெரியாமல் கொலையாளிகள் அழித்திருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.